ஹே கைஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இந்த ட்ராமாவோட 3rd எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஓப்பனிங் சீனில் ஹீரோயின் அவளோட ரூம்க்கு ஓடி வந்து எதுக்காக ஹீரோ இப்படிலாம் நடந்துக்கிறான் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறா. ஹீரோவும் ஹீரோயினை பற்றி தான் நினச்சிட்டு இருக்கான். ஹீரோயினால் என்னோட வலியெல்லாம் குறையுதே, ஆனால் அவளுக்கு எந்த கல்டிவேஷன் பவரும் இல்லையே அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் அவள் குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டு தண்ணி எடுக்க போகிறா. அப்போ அங்கே இருக்க எல்லாருமே ஹீரோயினை புள்ளி பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இவளுக்கு எந்த பவருமே இல்லை, எப்படி இவ இன்னும் உயிரோட இருக்கா அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் கலாய்க்க அங்கே இருக்க ஒருத்தி ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறா. அதுக்கப்புறம் அந்த பொண்ணும் ஹீரோயினும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறாங்க. அப்போ அந்த பொண்ணு ஹீரோயின் கிட்ட, ஹீரோ உன்னை மட்டும் அங்கே கூப்பிட்றான் அப்படின்னா ஹீரோ உன்னை லவ் பண்ணுறான் போலையே அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஹீரோயின் உடனே அப்படிலாம் எதுவும் இல்லை, நாங்கள் போய் வேலை தான் பார்த்துட்ருக்கேன், மற்றபடிலாம் எங்களுக்குள்ளே ஒன்றும் இல்லை அப்படிங்கிறா. நெக்ஸ்ட் டே ஹீரோயின் ஒர்க்குக்கு போகிறப்ப ஹீரோ அவளை கூப்பிட்டு ஒரு ஃப்ளவரை காட்டி இது என்ன அப்படின்னு கேட்க, இது ஃப்ளவர் தானே, அது கூடவா எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்கிறா. ஹீரோ உடனே இதுக்கு டெய்லி தண்ணி ஊற்று அப்படிங்கிறான். அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு அந்த ஃப்ளவர் பேசுது. ஹீரோயின் உடனே இந்த ஃப்ளவர் தானே இப்போ பேசுச்சு அப்படின்னு கேட்க, இவள் டெய்லியும் அந்த ஃப்ளவருக்கு தண்ணி ஊற்ற போகும்போதெல்லாம் இவளுக்கும் அந்த ஃப்ளவருக்கும் ஒரே சண்டை தான் நடக்குது. என் மேலே தண்ணி ஊற்றாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளவர் ஹீரோயின் மேலே ஃபயர் எரியுது. இவளும் நான் பாஸ் சொல்கிறதான் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியும் அந்த ஃப்ளவருக்கு டெய்லி தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கா. இதெல்லாம் ஹீரோ ஒளிஞ்சிருன்னு பார்த்துட்டே இருக்கான். ஒரு நாள் ஹீரோ அந்த ஃப்ளவரோட 2-3 பெட்டலை பிச்சு ஹீரோயின்கிட்ட கொடுக்குறான். ஹீரோயின் இது எதுக்கு எனக்கு, இதெல்லாம் எனக்கு வேணாம் அப்படிங்கிறா. அப்போ இதை பற்றி உனக்கு உன்னோட செக்டாரில் எதுவும் சொல்லலையா அப்படின்னு கேட்குறான். எதுவும் சொல்லலையே அப்படின்னு இவ சொல்ல, இதை நீ யூஸ் பண்ண அப்படின்னா 1000 வருஷம் கல்டிவேஷன் பண்ணால் என்ன எனர்ஜி கிடைக்குமோ அந்த பவர் உனக்கு கிடைக்கும் அப்படிங்கிறான். ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டு, ஆனாலும் இது எனக்கு வேணாம் அப்படிங்கிறா. ஹீரோ அதெல்லாம் கண்டுக்கல, நீ ஏன் வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஆக்சுவலாக ஹீரோ எதுக்கு இதெல்லாம் பண்ணுறான் அப்படின்னா அவளோட உண்மையான இன்டென்ஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இதெல்லாம் பண்ணுறான். ஹீரோவோட எனர்ஜியும் அந்த ஃப்ளவரோட எனர்ஜியும் கனெக்ட் ஆகியிருக்கும் போல். அந்த ஃப்ளவருக்கோ ஹீரோக்கோ ஏதாவது ஆனாலும் ஒருத்தர் அதை அஃபெக்ட் பண்ணும் போல். இந்த ஹீரோக்கு சர்வ் பண்ண வந்த எல்லாருமே இந்த ஃப்ளவரையோ ஹீரோவோட பிளட்டையோ எடுக்க தான் ட்ரை பண்ணுறாங்க. இந்த ஃப்ளவரை வச்சு ஹீரோயின் என்ன பண்ண போகிறான்னு பார்க்கறதுக்காக தான் ஹீரோ அவகிட்ட அதை கொடுத்துருக்கான். இவளுக்கு அந்த ஃப்ளவரை பற்றி எதுவும் தெரியலனாலும் ஹீரோ கொடுத்ததுனால அதை வாங்கி வச்சுக்கிறா. அடுத்த சீனில் ஹீரோ அந்த ஃப்ளவர் முன்னாடி உட்காந்து மெடிடேட் பண்ணிட்டு இருக்கான். ஃபயர் எனர்ஜியை இவனுக்குள்ளே வச்சு சீல் பண்ணியிருக்காங்கல்ல, அதை எப்படியாவது ரிலீஸ் பண்ணுங்கிறதுக்காக அந்த ஃபயர் எனர்ஜியை அதிகப்படுத்துகிறான். அந்த ஃப்ளவர் இருந்துக்கிட்டு இப்படிலாம் பண்ணாத, இப்படி பண்ணுறனால உன்னோட உயிருக்கு தான் ஆபத்து, இப்படி பண்ணுறனால அந்த சீலை உன்னால் எடுக்க முடியாது அப்படிங்குது. அதுக்கப்புறம் ஹீரோ எதையும் யோசிச்சுட்டு வேகமாக ஹீரோயினை போய் பார்க்குறான். அவள் ஆப்பிள் சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கா. இவன் உடனே அந்த ஆப்பிளை வாங்கிட்டு இவனோட நெத்தியை அவளோட நெத்தியில் வைக்கிறான். அவனோட ஃபயர் எனர்ஜி அப்படியே கூல் ஆகிறது அவளுக்கு தெரியுது. அவள் அதை பார்த்து சிரிச்சுட்டு அதுக்கப்புறம் உடனே அவனை தள்ளி விட்டுறா. நாம் ஒர்க் ரிலேட்டடாக சில கான்ட்ராக்ட்லாம் போட வேண்டியிருக்கு அப்படிங்கிறா. உனக்கு என்ன வேணும் அப்படின்னு அவன் கேட்க, எனக்கு வாரத்தில் 2 நாள் லீவ் வேணும் அப்படிங்கிறா. அவன் அப்படியே முறைக்க, 2 நாள் இல்லைனாலும் 1 நாளாவது லீவ் வேணும் அப்படிங்கிறா. அவன் பதில் சொல்லாமல் அங்கேருந்து போயிடுறான். அடுத்த சீனில் ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கா. அப்போ அந்த பாம்பு வந்து அவளை எழுப்புது. உனக்கு தேவையான ட்ரிங்கை தான் அங்கே ஊற்றி வச்சுருக்கேன்ல, எதுக்கு என்ன இப்படி எழுப்புற, உன்னாலே என் தூக்கமே போகுது அப்படின்னு அந்த பாம்பை திட்டுறா. அதுக்கப்புறம் அந்த பாம்பு அந்த ட்ரிங்கை குடிக்கும்போது அவள் அந்த இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு வந்து தூங்கிட்டு இருக்கா. அந்த பாம்பு அந்த ட்ரிங்கை குடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்புது. இவளோட ரூம்ல இருந்து அந்த பாம்பு வெளியே போகிறத ஹீரோயினோட ஃப்ரெண்டு பார்த்துடுறா. அவள் உடனே ஹீரோயினோட ரூமுக்கு வந்து ஹீரோயினை தேடுறா. ஹீரோயின் தான் இன்னொரு இடத்துல படுத்திருக்காள். அவளோட இடத்துல அவள் இல்லைங்கவும் அந்த பாம்பு தான் ஹீரோயினை சாப்பிட்டுருச்சுன்னு நினச்சிக்கிட்டு அந்த பாம்பு கிட்ட போய் சண்டை போடுறா. ரொம்ப நேரம் சண்டை போட்டதில் அந்த பாம்பு கிட்ட அதோட பவர் இருக்க ஒரு ஹார்ட் இருக்கும் போல். அந்த ஹார்ட்டை இவ எடுத்துடுறா. அந்த ஹார்ட்டை எடுத்த உடனே அந்த பாம்பு ரொம்ப குட்டியாக மாறிடுது. ஹீரோயின் அப்போ தான் தூக்கத்துலேருந்து எந்திரிச்சு வெளியே வரா. வெளியே வந்து இவங்க 2 பேரும் இப்படி சண்டை போட்டுருக்கிறத பார்த்துட்டு, எதுக்கு இப்படி சண்டை போட்டுட்ருக்கீங்க அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்க, அவளோட ஃப்ரெண்டு ஹீரோயின் கிட்ட, உன்னை இந்த பாம்பு சாப்பிட்ருச்சுன்னு நினச்சி தான் நான் அப்படி சண்டை போட்டேன் அப்படிங்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோயினோட ஃப்ரெண்டு அந்த பாம்பு கிட்ட, சாரி நான் தெரியாமல் பண்ணிட்டேன், நீ ஆனால் வேறு யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உன்னோட ஹார்ட் என்கிட்டே இருக்கட்டும் அப்படிங்கிறா. அப்புறம் இந்த பாம்பு நடந்தது எல்லாத்தையும் போய் ஹீரோ கிட்ட சொல்லுது. ஆனால் ஹீரோ வந்துக்கிட்டு, உன்னை யார் இப்போ காப்பாற்ற போகிறா, நான்லாம் உன்னை காப்பாற்ற மாட்டேன் அப்படிங்கிறான். இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.